குழந்தைக்கு தாயா நடிக்கிற ஒத்துக்கிட்டீங்களே, அடுத்த படத்துல டேரக்டர் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் தெரியுமா? தெரியுமா? அவங்களோட முதல் படம் அவங்க எதுல பண்ணாங்க தெரியுமா? தெரியுமா? இல்லண்ணே, என்னன்னா அவங்க வந்து தாக்க முட்டையில இல்ல அவங்க வந்து இல்ல, பட் அவங்களுக்கு ஒரு பேர் வந்துருச்சுல அண்ணே. நான் இல்ல ஒரு நிமிஷம் அண்ணே, நான் பேசவா நீங்க பேசுங்க ஃபர்ஸ்ட்? இல்ல நீங்க பேசுங்க, நான் பேசவா? சொல்லுங்க. இல்லண்ணே, என்னன்னா இது வந்து இங்க இருக்கிற நீங்க வச்ச ஒரு ஸ்டீரியோ டைப் தான் எனக்கு தெரியுது. இந்த ஹீரோயின் இப்படி ஒரு படம் பண்ணிட்டாங்கன்னா, அம்மா கேரக்டர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த படம் அம்மா கேரக்டரே பண்ணிட்டு இருப்பாங்கன்னு இங்க வச்ச ஒரு ரூல் மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா அது ரூல் உடைக்கிறதுக்கு அந்த ரூல் உடைக்கிறதுக்கு சினிமா யாராவது, எல்லாரும் தானே, சோ அந்த ரூல் உடைக்கிறதுக்கு யாராவது வரணும்ல, அதுல ஒரு ஆள் நான் தான். அதே மாதிரி விதார்த் கூட நடிச்ச ஹீரோயின் விதார்த் சார் அப்படியே இருந்தாலும் அவர் ஒரு ஹீரோவா எங்க ஹீரோ அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் கூட நடிச்ச ஹீரோயின் பெரிய ரேஞ்சு போயிட்டாங்க. அந்த சென்டிமெண்ட் தான் உடனே இந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்களா? இல்ல, அத பத்தி எனக்கு சத்தியமா தெரியாது. சார் சொல்லிதான் எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும். சாமுத்திரிகா காலத்துலாம் இருக்குது. தேங்க்யூ.